Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த Python சீரிஸ்ல நம்ம பார்க்க போற next question, perfect number in Geeks for Geeks version. என்னடா perfect number ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோமேன்னு யோசிக்காதீங்க. நம்ம பார்த்த question அது வந்து லீட் கோடோட வெர்ஷன் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ பார்க்கறது Geeks for Geeksோட வெர்ஷன். இப்போ லீட் கோட் ஃபார்மேட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? perfect numberனா என்ன? ஒரு நம்பரோட டிவைசஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த டிவைசஸ்ல இட்செல்ஃப் மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு எல்லாத்தையும் சம் பண்ணா அந்த நம்பருக்கு ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு பெர்ஃபெக்ட் நம்பர் அப்படின்னு நம்ம பார்த்திருந்தோம். ஆனா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா given a number n, check if it is a perfect or not. Okay, a number is perfect if sum of factorial of its digit is equal to the given number. அதாவது கொடுத்திருக்கிற நம்பரோட டிஜிட்ஸோட ஃபேக்டோரியல் அந்த நம்பருக்கு ஈக்குவலா இருந்தா தான் பெர்ஃபெக்ட் நம்பர்னு இவங்க சொல்றாங்க. அப்போ பெர்ஃபெக்ட் நம்பருக்கு கரெக்டான ஒரு டெஃபினிஷன் இல்லையான்னு கேட்டா ஆமா இல்ல. ஒவ்வொரு பிளாட்ஃபார்மை பொறுத்து பெர்ஃபெக்ட் நம்பர்னா என்ன அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும். நம்ம ஆல்ரெடி லீட் கோட் வெர்ஷன் பார்த்தாச்சு. இப்போ கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் வெர்ஷன் பார்க்கலாம். உங்க இன்டர்வியூவர் எந்த வெர்ஷன்ல கேக்குறாங்களோ நீங்க அந்த வெர்ஷன்ல ஆன்சர் சொல்லிக்கங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் 23, செகண்ட் டெஸ்ட் கேஸ் 45. வாங்க இது எப்படி வந்திருக்கு அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 23 அப்படிங்கிறப்போ நான் என்ன பண்ணணும்? 2 ஃபேக்டோரியல் பிளஸ் 3 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் ஆன்சர் என்ன? 2 ஃபேக்டோரியல்னு பாத்தீங்க அப்படின்னா 2 தான் வரும். 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 6. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா 8. இந்த 8 ஈக்குவல் டு 23-ஆ? கிடையாது. ஸோ அப்போ இது வந்து நாட் அ பெர்ஃபெக்ட் நம்பர். ஓகேவா? நெக்ஸ்ட் 145. இப்போ இந்த 145னா 1 ஃபேக்டோரியல் பிளஸ் 4 ஃபேக்டோரியல் பிளஸ் 5 ஃபேக்டோரியல். 1 ஃபேக்டோரியல்னா 1, 4 ஃபேக்டோரியல்னா 24, 5 ஃபேக்டோரியல்னா 120. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 120 பிளஸ் 24 144. 144 பிளஸ் 1 145. இந்த 145 ஈக்குவல் டு தட் 145-ஆ? ஆமா, ட்ரூ, ஈக்குவலா இருக்கு. ஸோ அப்போ 145 இஸ் அ பெர்ஃபெக்ட் நம்பர். இப்போ உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஜிட்ஸை ஆக்சஸ் பண்ணணும், டிஜிட்ஸை செப்பரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் அந்த டிஜிட்ஸ்க்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ தேர்ட் ஸ்டெப் அந்த ஃபேக்டோரியலை சம் பண்ண போறோம். ஓகேவா? ஃபோர்த் ஸ்டெப் இந்த சம் பண்ற வேல்யூ ஈக்குவல் டு கிவன் n வேல்யூவான்னு செக் பண்ண போறோம். ஈக்குவலா இருந்துச்சுன்னா ஃபேக்டோரியல், இல்லனா நாட் அ ஃபேக்டோரியல். இப்போ இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோமா? ப்ரீவியஸ் வீடியோல பாருங்க. ப்ரீவியஸ் வீடியோல நம்ம கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம பார்த்ததுதான். எப்படி டிஜிட்ஸ் ஆக்சஸ் பண்றதுன்னு பார்த்தாச்சு, ஃபேக்டோரியல் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு, எப்படி சம் பண்ணணும்னு நமக்கு தெரியும், எப்படி அது ஈக்குவல் டு என்னன்னு செக் பண்ணணும்னு நமக்கு தெரியும். ஸோ வாங்க டைரக்டா ப்ரோக்ராம்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்? இன்புட்டை வாங்கி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ n is equal to integer of input. ஓகே, இப்போ ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணுமா? ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். டெவ், இந்த ஃபங்க்ஷனோட நேம் ஃபேக்டோரியல்னே வச்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபேக்டோரியல்ல நான் n அப்படிங்கிற நம்பரை பாஸ் பண்றேன். இந்த n நான் எந்த நம்பரை பாஸ் பண்றேனோ அந்த நம்பருக்கு ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்க போறோம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி பைத்தான் கம்பைலர் சேஞ்ச் பண்ணணும் இல்லையா? ஓகே, இப்போ நான் எந்த நம்பரை என்னங்கிறத பாஸ் பண்ணா அந்த என்னோட ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கணும். அப்ப அதுக்கு என்ன வேணும்? ஒரு இனிஷியலா ஃபேக்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா ஃபேக்டோரியல்ல மல்டிப்ளை தான் பண்ண போறோம். ஸோ ஃபார் ஐ இன் ரேஞ்ச், இந்த ரேஞ்சு 1ல இருந்து n பிளஸ் 1 வரைக்கும் இருக்க போகுது. ஓகே, ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? ஒவ்வொரு டைமும் ஃபேக்ட் கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் ஸ்டார் ஐ, அதுதான் நான் ஃபேக்ட் ஸ்டார் ஈக்குவல் டு ஐன்னு எழுதிட்டேன். ஸோ ரிட்டர்ன் யாரை ரிட்டர்ன் பண்ணலாம்? ஃபைனலா அந்த ஃபேக்டோரியலை ரிட்டர்ன் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்போ ஃபேக்டோரியலுக்கு நான் என்ன பண்ணிட்டேன்? ப்ரோக்ராம் எழுதிட்டேன். ஓகே, சூப்பர். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? என்னங்கிற இன்புட்டை வாங்கியாச்சு. ஒவ்வொரு டிஜிட்ஸை ஆக்சஸ் பண்ணணும்ல, அதை எப்படி பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். ஒரு வைல் லூப் எடுப்போம். இந்த வைல் லூப்க்கு ஒரு கண்டிஷனை கொடுத்துட்டு என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் ரிமைண்டர் எடுப்போமா? ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு, ரிமைண்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணலாம்? n மாடுலஸ் ஆஃப் 10. ஓகே, நெக்ஸ்ட் ரிமைண்டர் கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன டெஸ்ட்ராய் பண்ணணுமே? ஸோ n இஸ் ஈக்குவல் டு n டிவைடட் பை 10. இங்க சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ண எனக்கு வேல்யூ எப்படி கிடைக்கும்? ஃப்ளோட்ல கிடைக்கும். ஆனா எனக்கு இன்டீஜரா வேணும். ஸோ டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு வேல்யூவா நான் ஆக்சஸ் பண்றேன். ஒவ்வொரு டிஜிட்டா ஆக்சஸ் பண்ணி ரிமைண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வரேன். இதை நான் என்ன பண்ணணும்? ரிமைண்டர்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வர வேல்யூவை நான் என்ன பண்ணணும்? அந்த வேல்யூக்கு ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் ரிமைண்டர். ஓகே, ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடிச்சு நான் என்ன பண்ணுவேன்?
சம் பண்ண போறேன். ஸோ இப்போ இனிஷியலா எனக்கு என்ன வேணும்? சம்ங்கிற ஒரு வேரியபிள்ல நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். இந்த இதை நான் சம் பண்ணி ஒவ்வொரு டிஜிட்டோட ஃபேக்டோரியலையும் இந்த சம் கூட ஆட் பண்ணி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ சம் பிளஸ் ஈக்குவல் டு இப்போ ஃபைனலா என்ன பண்ணிடலாம்? கண்டிஷன் செக் பண்ணிட்டா முடிஞ்சா? இஃப் என்னோட சம் வேல்யூ ஈக்குவல் டு அந்த n வேல்யூ இப்படி இருந்துச்சு அப்படின்னா பிரிண்ட் 1ன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா என்ன பிரிண்ட் பண்ணணும்? 0வை பிரிண்ட் பண்ணணும். ஓகே, அவ்வளவுதான் ப்ரோக்ராம் ஓவர். பட் இதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்ன? ஃபர்ஸ்ட் வந்து கண்டிஷன் கொடுக்கணுமா? கண்டிஷன் என்ன? n நாட் ஈக்குவல் டு 0. இதை பத்தி எல்லாம் ப்ரீவியஸா நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, அப்பதான் இது உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லாம புரியும். ஓகே, இப்போ சம் ஈக்குவல் டு n. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன தான் ஆல்ரெடி டிஸ்ட்ரைப் பண்ணிட்டோமே. அப்ப nல எனக்கு என்ன இருக்கும்? 0ங்கிறது தானே இருக்கும். அப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண முடியாது? திரும்ப சம் என்னன்னு செக் பண்ணா எப்ப பண்ணாலும் எனக்கு ஃபால்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். அதனால நான் என்ன பண்றேன்? இன்புட்டை வாங்கினதுக்கு அப்புறம் எம்னு புதுசா ஒரு வேரியபிள் எடுத்து அந்த எம்ங்கிற வேரியபிள நான் என்ன ஸ்டோர் பண்ணிடுறேன். அப்போ இப்போ நான் என்ன பண்ணலாம்? சம்ல எம்ம செக் பண்ணிட்டா ஓவர். நான் இப்படிதான் பண்ண முடியுமா? வேற வேரியபிள் எடுக்காம பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா அதுக்கும் மெத்தட் இருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோல அதை பத்தியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்ஸ் நம்பர் வித்தவுட் டெஸ்ட்ராய் இன்புட் அப்படின்ற வீடியோ நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். ஓகேவா? இப்போ நான் செக் பண்றேன். ஸோ 23ன்னு கொடுத்தா எனக்கு என்ன கிடைக்கணும்? 23 நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ 0 அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் 145 இது ஒரு பர்ஃபெக்ட் நம்பர். ஸோ 1 கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ நம்ம எக்ஸ்பர்ட் டீம் என்ன சொல்றாங்க? சால்வ் த ப்ராப்ளம் ஹியர். கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்ல போய் சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அதே கொஸ்டின் தான் இங்க இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்? இந்த ஃபேக்டோரியல் ஃபங்க்ஷனை காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன்? இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி பைத்தானுக்கு மாத்தணுமா? ஸோ பைத்தான். ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன்? ஃபர்ஸ்ட் ஃபேக்டோரியலை நான் இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இண்டென்டேஷன் எல்லாம் நம்ம ப்ராப்பர் பண்ணிக்கலாம். ஓகே, ப்ராப்பரா இருக்கு. ஃபேக்டோரியல் ரிட்டர்ன். ஏன் இது ஃபாலோக்குள்ள போகுது? ஓகே, இப்போ பர்ஃபெக்டா இருக்கு. பட் இப்போ இது வந்து ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்கு அப்படிங்கறதுனால அந்த செல்ஃப் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணணும்ல. ஸோ இது வந்து நீங்க பைத்தான்ல ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் ஏன் செல்ஃப் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. புரியாதவங்க நம்ம அப்கமிங்ல வீடியோஸ் வரும், அப்ப நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ரிமைனிங் இருக்கிற ப்ரோக்ராம்ஸை அப்படியே காப்பி பண்ணி கோட் ஹியர்னு கொடுத்துருக்காங்களா, இங்க நான் அதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் என்ன பண்ண தேவையில்ல? யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்க தேவையில்ல. இவங்க கேபிட்டல் என் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதை ஸ்மால் என்ன கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த இண்டென்டேஷன் எல்லாம் ப்ராப்பரா வேணும் இல்லையா? ஸோ இண்டென்டேஷனும் ப்ராப்பரா கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இங்க பிரிண்ட் பண்ணணுமா? தேவையில்ல. ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு பதிலா என்ன பண்ணா போதும்? ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் 1, இங்கேயும் ரிட்டர்ன் 0. ஸோ செல்ஃப்னு யூஸ் பண்ணியிருக்கிறப்போ ஒரே கிளாஸ்க்குள்ள தான் இருக்கு. ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணணும்? செல்ஃப் டாட் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த செல்ஃப்ன்ற கீவேர்ட் புரியலன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை. அப்கமிங்ல வீடியோஸ் போடுறோம், அப்போ நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்த்துடலாம். ரன். ஓகே, கம்பைலேஷன் சக்சஸ்ஃபுல். இப்போ சப்மிட் பண்ணி செக் பண்ணிடலாமா? சப்மிட். ஓகேங்க. ஸோ 1065 டெஸ்ட் கேஸ் 1065 எனக்கு பாஸ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிகார்டிங் வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜெட்டு மாஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். until then bye bye, take care.